மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. தாரா மாஸ்டர் அட்ரஸ்க்கு போயிட்டு கேட் பூட்டி இருந்தது வள்ளூர் கோட்டத்தில். ஏறி குதிச்சிட்டேன், தெரியாது, ஏறி குதிச்சிட்டு சும்மா இல்லாமல் பெல்லு வர அழுத்திட்டேன். பெல்லு என்ன சார், பெல்லு அழுத்திட்டேன். இன்னொரு வரலையே வெளியே, இன்னொரு வாட்டியும் அழுத்திட்டேன். சரி நான் அழுத்தின வெளியே வந்தாங்க, கிளார்னு ஒரு அடை விட்டாங்க. எவர் வேணுவோ எந்தக்கெல்லாம் வச்சு பெல்லு கொடுத்தனா அப்படின்னாங்க. ஒன்றும் தெலுங்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போ அப்படியே அழுதிட்டே நின்றுட்டே இருந்தேன். செப்பி பம்பிஸ்தான் எழுவோ அப்படின்னாங்க. சொல்லி விட்றேன் போனாங்க, வந்துட்டேன். அதோடு எனக்கு பயம் வந்துருச்சு. அம்மாக்கிட்டையும் சொல்லலை, அடிச்சிட்டாங்களே நான் இனிமேல் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் போகல. அங்கே இருந்து வீடு மாறிட்டு வெஸ்ட் மாம்பழம்ன்ட்டு ஒரு 300 ரூபா வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். இதெல்லாம் அம்மாவோட இதுதான். அம்மா வீட்டு வேலை செஞ்சு அம்மா தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. வந்துட்டோம் 300 ரூபா அடைக்கு வீட்டு. இப்போ கங்காதர் அண்ணன் ஒரு அண்ணன் அங்கே ப்ரோக்ராம் இன்சார்ஜ் போல் இருக்குது. மாஸ்டர் வந்து என்னோட நல்ல நேரம். தாரா மாஸ்டர் வந்து அம்மா பேர் சரஸ்வதி, கொத்தம்மையாக வந்துட்டு அம்மைக்கு செப்பம் பண்ணார். அவர் வந்து வீட்டில் வந்து சரஸ்வதி தாரா மாஸ்டர் ஷூட்டிங் வந்து வரணும், நிஜமாவா வரணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஆசாசியாக எல்லாமே ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். கொஞ்சம் எனக்கு அந்த சரங்கு வந்ததெல்லாம் இருக்கும், களம்புலாம் இருக்கும். ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். எப்படியோ போட்டாங்க. ஆனால் சார் ஃபஸ்ட்டு சாங் எனக்கு 6 கேர்ள்ஸு. சில்க் சுமிதா, சத்யா ஸ்டுடியோ நடக்குது, இவங்க இருக்கிறாங்க, விஜயலட்சுமி அக்கா இருக்காங்க, சுஜாதா அக்கா இருக்கிறாங்க, இன்னொரு 4 கேர்ள்ஸ் எல்லாமே ஜெகஜாண்டிக்காக ஹைட்டு வெயிட்டாக இருப்பாங்க. அவங்க ஸ்டாக்கின்ஸ் போட்டால் ஸ்கின்ல ஓட்டாது சார், அது என்னன்னே தெரியாது எனக்கு. அது எல்லாமே போட, அதுவும் பேகி மாதிரியே இருக்கும். அந்த சமயம் கூட அந்த மாஸ்டர் எனக்கு ஃபுல் பாடி பெயிண்ட் போடு, இப்படி மேக்கப் பண்ணிக்கோ, அப்படி மேக்கப் பண்ணிக்கோ, இவங்கள பார்த்து சுஜாதா அக்கா இவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப இவங்கள மாதிரி நான் வரணும். விஜயலட்சுமி அக்காவில் எவ்வளோ ஹைட்டாக அழகாக இருக்காங்களே, இப்படி நான் வரணும். சுஜாதா அக்காவில் ரொம்ப ஸ்டைலாக ஆடுவாங்க, இவங்களெல்லாம் மாதிரி நம்ம வரணும். அப்போது ஒரு வெறி வந்தது சார். அப்படியே ஆட ஆரம்பிச்சு. அப்புறம் லண்டன் கோபால் மாஸ்டர் தங்க கலசம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துக்கு ஃபுல்லாகவே நான் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக அதில் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது எல்லாமே பண்ணி கொஞ்சம் ஷூட்டிங்னா என்ன, இதுதான் ஷூட்டிங் அப்படி இப்படின்னு தெரிஞ்சு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன் சார். தாரா மாஸ்டருக்கே கொஞ்சம் நல்லா அவங்களுக்கே நான் அசிஸ்டண்ட்டாக போனேன். அவங்களே நான் அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்டுட்டு போனாங்க. நல்லா ஒர்க் பண்ணேன், நல்லா பிஸியாக ஆகிட்டேன் சார். பிஸியாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்கடேஸ்வரா ஹாலில் வந்து 400 பேர் ஒரு குரூப் நடந்தது. சின்னி பிரகாஷ் மாஸ்டர் ரிஹர்சல் நடந்துச்சு. அதுக்கும் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கண்ணே கலைமானேன்னு சொல்லிட்டு பவுல்ராஜ் மாஸ்டரும் ஜீவாக்கான்னு நினைக்கிறேன். அது வந்து எப்படின்னா சார், எல்லாரும் வந்து மண்ணில் பாதி பேர் ஆடுவாங்க, பாதி பேர் ஸ்டேஜ் மேலே ஆடுவாங்க. கடவுளாக வேண்டிட்டு இந்த கடவுளே என்ன மண்ணில் ஆடக்கூடாதுன்னு ஆடி செலக்ட் பண்ணாங்க. நீ இப்படி போ, ஸ்டேஜில் போ, நீ இப்போ மண்ணுக்கு போன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. நான் ஸ்டேஜ்லேயே ஆடினேன் சார், அந்த கலை ஆடினேன். அது ஒரு இன்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் முத்துராமன் சார் ரஜினிகாந்த் படம் இந்த ராஜா சின்ன ரோஜா இருக்குல்லங்க சார், ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஷார்ட் ட்ரெஸ், சின்ன ட்ரெஸ்ஸு, ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடந்த போது ரைட்டில் போனால் வெளியே போயிடணும்னு அர்த்தம், செலக்டட் இல்லை. லெஃப்ட்டில் போனால் ஸ்டுடியோக்குள்ளே போயிடணும். அப்படியே ஒவ்வொருத்தரா லைனாக ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவாங்க சார், டைரக்டர். ஆமா. ஓ, அப்போ டான்சர்ஸ் எல்லாம் கூட டைரக்டர் கூட செலக்ட் பண்ணிருக்காங்க சார். லைன்ல அப்படி போயிட்டு இருக்கோம் சார், உள்ள அப்படியே போயிட்டு இருக்கோம். ஒரு கேர்ள்ஸா ரைட்ல, நான் நினைச்சேன் ரைட்னா நமக்கு எப்பவுமே நல்லது தானே சார். ரைட்லாம் போறாங்க, அவங்க செலக்டட் போல இருக்கு. லெஃப்ட்ல போறவங்க ரிஜெக்ட் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே போனோம் சார். நல்லா ஷார்ட் ட்ரெஸ் சார், நல்லா ஷார்ட் பேண்ட் போட்டுட்டு அதில் கூட நான் நல்லா சிகரெட்லாம் அடிச்சு கீழே இந்த மாதிரி ரஜினிகாந்த்லாம் தூக்கிலாம் ஒரு ஊஞ்சல்லாம் போடுவார் அவர். அது மாதிரி போனோடனே நீ லெஃப்ட்டில் போ அப்படின்னாரு சார். லெஃப்ட்டில் அவ்வளோதான் போல் இருக்குது, நம்ம வீட்டுக்கு தான் போகணுன்னு நினச்சிட்டு உள்ளே போனால் நான் உள்ளே ஷூட்டில் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரைட்டில் போனவங்களாம் அவுட்டு. அது ஒரு பெரிய அனுபவம் சார். இப்படியெல்லாம் செலக்ட் ஆகணும், இவ்வளோ தான் நான் கஷ்டப்பட்டது. இதில் வந்து அதில் செலக்ட் ஆகிட்டு அந்த சாங்கும் நான் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பெரிய குரூப்பில் உள்ளே வந்துட்டேன். அப்போ தான் வந்து சின்னி பிரகாஷ் மாஸ்டருக்கு பாலலட்சுமி அக்கான்னு ஒரு அக்கா இருந்தாங்க. ரொம்ப நாள் அவங்க தான் அசிஸ்டண்ட். அவங்களுக்கு ஏதோ ஒரு கழுத்து ப்ராப்ளம் வந்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சர்ச்சிங் நல்ல அசிஸ்டண்ட்டாக வேணும், சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அது பிரகாஷ் மாஸ்டரோட ஒரு 4-5 கேங் இருப்பாங்க. பார்த்திபண்ணே, மஸ்தானே, இன்னும் 2 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து நல்லா ஆடுற பொண்ணு ஏதாவது ஒருத்தி செலக்ட் பண்ணிடா, நமக்கு அசிஸ்டண்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு ஒரு 5 பேரா 10 பேராக பார்த்து ஆடுவோன்னே என்னை நோட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க போல இருக்குது. நோட் பண்ணோடனே அது அந்த குரூப்பு ரணிதிரா கன்னட படம், அந்த 400 பேர் அது பண்ணிட்டோம். அது பண்ண உடனே அடுத்த சாங்கே நான் அசிஸ்டண்ட்டாக போயிட்டேன் சார். மாஸ்டர் சின்னி பிரகாஷ் மாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டாக கன்னட மூவி ரவீந்திரன்
படம் ஃபுல்லாக. மனதீரா வந்து இவர் படம், ரவிச்சந்திரன் படம். ரவிச்சந்திர படம். அவர் படத்துக்கே நான் இன்னும் குஷ்பு அவங்கன்னு ஒரு படம், கன்னட படம், அப்படியே ரெகுலராக அங்கேயே அசிஸ்டண்ட் ஆகி அப்படியே பாம்பே போயாச்சு சார். பாம்பே போய் அவங்க ஒரு ஃப்ளாட் எடுத்தாங்க, அசிஸ்டன்ட்ஸ் 4 பேர் ஒரு ஸ்டே பண்ணிக்கிட்டு ஃபுல் படம் லாஸ்ட்டு காம்ப்ளர் வரைக்கும் பண்ணேன் சார். அங்கே ஃபுல்லாக அமிதாப் பச்சன், ஷாருக் கான், சல்மான் கான், மாதுரி தீக்ஷித், ஸ்ரீதேவி, இவங்களுக்கு எல்லாமே அசிஸ்டண்ட்டாக பண்ணும்போது ரொம்ப ஒல்லியாக கொஞ்சம் கலராக இருக்க மாட்டேன், பட் ஆடுவேன் சார். நான் ஆடும்போது என்ன பண்ணுவேன்னா, நான் தான் அந்த படத்துக்கு ஹீரோயின். அப்படி நினச்சி ஆடுவீங்க? ஆமாம், நான் தான் ஹீரோயின். கரெக்ட், நான் தான் ஹீரோயின். ஏன்னா ஸ்ரீதேவிக்கு எல்லாரும் என்னை பயமுறுத்துவாங்க, இந்த சாங் ஸ்ரீதேவி ரூப்கிரானா சோரன்கா ராஜாலாம் நான் பண்ணியிருக்கேன் சார், நீ எப்படி சொல்லி கொடுக்க போகிற, எப்படி எல்லாமே அப்படி பயமுறுத்துவாங்க. நான் நினச்சிப்பேன் நான் தான் ஹீரோயின். ஆனால் அந்த கேமரா மாதிரி பண்ணும்போது நான் பாடிக்கிட்ட நான் தான் ஹீரோயின் மாதிரியே பண்ணுவேன் சார். எனக்கு அந்த ஒரு அப்பத்துலேருந்து அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணும்போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிங்க. நிறைய சாங்கெல்லாம் பண்ணுவேன். அது என்ன கேரக்டரோ அந்த கேரக்டர் மாதிரி நான் அசிஸ்டண்ட் கொரியோகிராஃபராக பண்ணுவேன் சார். பண்ணிவிட்டு எல்லாம் கொஞ்ச நாள் வந்து லெகுமெண்ட்டு வலி வந்துச்சு. கொஞ்சம் வெளியே கேப்பில் வரும்போதெல்லாம் இங்கே நடுவில் சென்னைக்கு வந்தோம்னா அங்கங்கே ஒரு குரூப் சாங்கு அந்த மாதிரி படங்கள்லாம், அந்த என் புருஷன் குழந்த மாதிரி, சரிகம பதனியே, கலா அதில், அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் நான் கொஞ்சம் குரூப் வந்து பண்ணுவேன் சார். அப்போ வந்து கேப் இருந்தோம் சொல்லி தாரா மாஸ்டருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக லண்டன் போயிடணும். ஏன்னா நிறைய பேருக்கு பாஸ்போர்ட்ஸ் வந்து கிடைக்காதனால ஸ்காட்லாண்ட் போனோம். எல்லாரும் போனோம் சார். அங்கேயும் வந்து சன்னி டேல், கரிஷ்மாக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஆள் தான், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன்னு. போய் 2 நாள் கூட ஷூட் பண்ணல சார். ஆன் த ஸ்பாட்டில் ஒரு மூமெண்ட் இப்படி தூக்கி நின்று கால் டக்குன்னு போயிடுச்சு. லெகமெண்ட் டேர் ஆயிடுச்சு எனக்கு. அதில் லெகமெண்ட் டேர் ஆகி கால் நல்லா வீங்கிடுச்சு. அதுலேருந்து அப்படியே இந்தியாவுக்கு வந்து அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ரெஸ்ட்டு சார். ஆப்ரேஷன் அடிபட்டோன்னு அப்புறமா நான் கண்டினியூ பண்ணேன். ஆக்சுவலாக குரூப்பில் இருக்கோம் எல்லாரும். ஸ்காட்லாண்டுக்கு 18 நாள் பண்ணேங்க சார் அந்த சாங். 18 days டான்ஸஸை வச்சு கரிஷ்மா கபூரும் சன்னி டயலும் தாரா மாஸ்டர் ஸ்காட்லாண்டு, லண்டனில் இறங்கி லண்டன்லேருந்து ஸ்காட்லாண்ட் பண்ணோம். 18 days ஷூட் நடந்தது. இந்த பொண்ணு 2வது நாளே விழுந்துருச்சு. இந்த பொண்ணு ஏதோ பள்ளத்தில் போய் லாக் ஆகி கால் முட்டி லெக்மெண்ட் டேர் ஆகிடுச்சு இந்த பொண்ணுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணேன். 18 days போச்சு சார் அந்த சாங்கு. 18 days ஒர்க் பண்ணிவிட்டு பாம்பே வந்து சென்னை வந்து அப்புறம் சென்னையில் வந்து ஒரு நம்ம மியாட் அப்போ தான் அவர் கட்டிகிட்டு இருக்கிறாரு, மோகன்தாஸ் டாக்டர். நீ ஆப்ரேஷன் பண்ணி நீ பிடி உஷாவோட ஓடுவா பாருனார். சும்மா சார் எல்லாம் லெகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. 2 years அப்படியே இருந்து அசிஸ்டன்ட் லைஃப் கொஞ்சம் அப்படி போயிடுச்சு. ஏன்னா நிற்க முடியல, நின்று பண்ணோம்னா லைஃப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் சார். அது காலைல எல்லாமே மாஸ்டர் வந்து கேமரா கிட்ட எங்ககிட்ட மூமெண்ட் சொல்லி ஒப்படைச்சிடுவார். ஸோ நாங்கள் போய் ஆர்டிஸ்ட்டை வந்து சொல்லி கொடுத்து இது பண்ணோம். அதுவும் பிரகாஷ் மாஸ்டர் எப்படின்னா நம்மகிட்ட ஃபுல்லாக சொல்லிடுவாங்க, லைட்டிங் கீட்டிங் எல்லாமே நம்ம சொல்லணும். இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு செட்டெல்லாம் ரெடி பண்ணால் கூட நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்து ஓடி வச்சு எல்லாம் பார்க்கணும். ஆர்டிஸ்ட் சொல்லி கொடுக்கணும், டான்சர்ஸ் நிற்க வச்சுக்கணும். இவங்க எல்லாமே நல்லா எங்களுக்கு ட்ரைன் பண்ணோன்னா ஒரு பயமாக இருக்காது. எங்கே இருந்தாலும் எது மேலே யாரை சொன்னாலும் ஏறிடுவேன். ஏறிட்டு நின்று அங்கே ஆர்டர் சொல்லலாம் ஆடிடுவேன் நான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணனாலேயோ இல்லைன்னா ஹெல்த்தியாக எடுக்காதனாலையோ என்னன்னு தெரியல, அந்த மாதிரி லெகமெண்டாரை 2 years ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி வெயிட் பண்ணிவிட்டு அப்போ அந்த கேப்பில் சும்மா இல்லாமல் பியூட்டிஷியன் கற்றுக்கிட்டேன் சார். டைலரிங்கும் பியூட்டிஷியன் கற்றுக்கிட்டேன். சும்மா இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம தானே வீட்டில் எல்லாம் ஃபேமிலி ரன் பண்ணணும். நான் வந்து என் அண்ணன் ஃபேமிலி, எங்கள் அக்கா ஃபேமிலி எல்லாமேன்னு சொல்லிட்டு என் வீட்டில் ஃபேமிலியில் யாருமே ஷூட்டிங்கே கிடையாது, என்னன்னே தெரியாது. அவங்க வந்து அதை பற்றியும் தெரியாமல். ஆனால் சில பேரெல்லாம் தப்பாக பேசும்போது ரொம்ப மனசு வலிக்குது சார். ஏன்னா இந்த நம்ம அசிஸ்டண்ட்டு உள்ளே வந்து ஷூட்டிங்க்கு வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு வந்திருக்கோம் சார். ஆடும்போது பாருங்களேன், நான் தான் ஹீரோயின், நான் தான் ஸ்ரீதேவி, நான் தான் மாதுரி தீக்ஷித் சொல்லிட்டு பண்ணுவேன் சார். எல்லாம் அது மாதிரி பண்ணும்போது ஒரு தப்பாக பேசும்போது ரொம்ப மனசு வலிக்குது. ஏன்னா யாருமே அப்படி சினிமாவில் என்னை வந்து அதுவும் இந்த டான்ஸ் சம்மந்தப்பட்டதில் வந்து தப்பாக பேசுகிறது தான் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நம்ம இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு சார். எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. பையன் வந்து ஒரு டிகிரி முடிச்சிட்டான். அவனுக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அவனையும் நான் வந்து வாரிஸ் கார்டு ஆக்கிட்டேன். என் பொண்ணு வந்து ஒரு 2nd year படிச்சுட்டு இருக்கா. அவளும் கிளாசிக்கல் சூப்பராக ஆடுவாள். அவளையும் நான் வந்து நம்மளுடைய தாய் வீடு இருக்குது, நம்மளுடைய இது இருக்கே, சரி ஒரு பார்ட் டைம் மாதிரி அவங்கள ஜாப் பண்ணட்டும், படிச்சுக்கிட்டு டான்ஸும் ஆடுறாங்க. நம்ம நம்பிக்கையில் தானே சார் உள்ளே விட்டுருக்கோம். அவங்களும் சந்தோஷமாக அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சில இதெல்லாம் இந்த நியூஸ் அண்ட் ஸ்டாக் தான் நமக்கு கொஞ்சம் மனசு வலிக்குது தவிர, மற்றபடி சினிமா லைனோ இல்லை வந்து நம்ம டான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ அந்த மாதிரி சொல்கிற வீடியோவில் சில வரதெல்லாம்
தப்பு சார் அது. ஏன்னா இது வந்து விஜயலட்சுமி அக்காவுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும். இதை நான் எப்படி வந்து நான் வெளியே இது சொல்றதுக்கு ஒரு சொல்லணும்னு வாய்ப்பு. ஒரு ஆசை இருந்தது, உங்களுடைய எனக்கு ஆதங்கத்தை ஒரு சொல்ல வாய்ப்பு. ஆதங்கம் மனசு. ஏன்னா நம்ம குழந்தைங்கள் நான் இதுலேருந்து சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கேன் சார். அப்போ இது எப்படி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம குழந்தைங்கள அதில் விட்டுருக்குறோம். ம். அதனால் படிச்சுக்கிட்டே பசங்க செய்கிறாங்க. முன்னாடி நான்லாம் படிக்கல சார், வெறும் 8th ஸ்டாண்டர்ட் தான். எனக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட் அப்போ கோபால்புரத்தில் போய் சேரணும்னா 1000 rupees வேணும் சார். 1000 rupees என் ஃபேமிலியில் கிடையாது. என்னை வந்து படிக்க வைக்க முடியல சார். அதுக்கப்புறம் நான் டான்ஸ் யூனியனுக்குள்ளே வந்துட்டேன். அப்படி ஆயிடுச்சு. இப்போ என் பசங்களுக்கு ஒரு டிகிரி படிக்க வைக்கிறேன்னா அந்த உள்ளே இருந்தனால தான். அந்த சினிமா லைனில் இருந்து ஒரு என் பையனை படிக்க வச்சுருக்கேன், என் பொண்ணை படிக்க வச்சுருக்கேன், நல்ல ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். லைஃப்பும் நல்லபடியாக ஒரு சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தப்பாக பேசுகிறது அவங்களுக்கு ஒரு நான் என்ன சொல்கிறேன் சார் கண்டிக்க புரியுது. அதுதான் சங்கடம் சார். புரியுது. அதனால ரொம்ப தேங்க்ஸ் விஜயக்காக்கு. இதை நான் வந்து இது சொல்றதுக்கு ஒரு பண்ணி வாய்ப்பு அமைஞ்சது. ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். அப்படி இல்லை, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுங்களே வந்து இப்போ எங்கள் அம்மா சைடில் வந்து ஆந்திரா சைடோ ஜென்ரலாகவே அப்போல்லாம் வந்து யாராவது ஜென்ஸ் அதர் ஜென்ஸ் வந்தாவே சொம்பில் தண்ணி கொடுத்துட்டு வா கிச்சனுக்கு உள்ளே நின்று பேசுவாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது அப்போ இருந்தது. இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து நாங்கள் டான்சஸாக போகும்போதோ அசிஸ்டன்ட் தலைமுறை ஒரு 1000 ஆம்பளைங்கள் நடுவில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் சார். எல்லாருமே எங்களை சேஃபாக கூப்பிட்டு போய் சேஃபாக கூட்டிகிட்டு வர்றது. ட்ரெயினில் வந்து பாய்ஸ் மாஸ்டர்ஸ் இது அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, டான்சர்ஸ் இருப்பாங்க, நாங்கள் இருப்போம். சேஃபாக போயிட்டு வந்ததுனால இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் பாருங்கள் அவங்க சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மேரேஜ், எங்களுக்கு ஒரு குழந்தைங்க இருக்குது. குழந்தைங்களுக்கு நாங்களும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே. இப்போ எங்கள் பசங்களை காலேஜில் படிக்க வைக்கிற சும்மா கிடையாது. இதில் வர்ற படங்களை 600 ரூபாய்க்கு நான் ஒர்க் பண்ணேன், அக்கா 200 ரூபாய்க்கு ஒர்க் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஒரு சினாரியோ இருக்குது பின்னாடி. ஜஸ்ட் லைக் தட் ஃபர்ஸ்ட்ல சினிமானா வீடே கொடுக்க மாட்டாங்க. ஆமாம் சார். இப்போ வந்து டு பி ஃப்ரேங்க் நிறைய டாக்டர்ஸோட பசங்க, அட்வொகேட்ஸ் பசங்க, ஐடியில் இருப்பாங்க, எல்லாருக்குமே வந்து பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்குது சார். அப்போ வந்து எங்கள் யூனியனில் போய் ஆடி காமிச்சு செலக்ட் ஆகி நிறைய பேர் ஆனவங்க இருக்காங்க. நானே என்ன மூர்த்தினா செலக்ட் பண்ணி தான் ரகு மாஸ்டர் எங்களை கூட்டிகிட்டு போனார். இப்போ வந்து நிறைய சோஷியல் மீடியா வந்துருச்சு, நிறைய ஸ்டார் நைட்ஸ் நடக்குது, நிறைய ரியாலிட்டி ஷோஸ் நடக்குது. அதுலேருந்து ஹீரோயின்ஸை செலக்ட் பண்ணுறாங்க, டான்ஸர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கவங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க நான் சொல்கிறேன். நாங்களாம் ஒரு படிப்படியாக கஷ்டப்பட்டு வந்து ஒவ்வொரு ஊர் ட்ராவல் பண்ணி இவங்கள நம்பி தானே நாங்கள் போகிறோம், அவங்கள நம்பி தானே வரோம். எங்களை சுற்றி நாங்கள் பண்ணும்போதெல்லாம் ஃபோன் கிடையாது சார். எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோட பண்ணியிருக்கிறோம் ஃபோட்டோஸ், அந்த வீடியோ அது மாதிரிலாம் அப்போல்லாம் போட்டுருந்தா இப்போ இருக்கிற மீடியாவில் நம்ம பேர் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நான் தெரியும். அப்போல்லாம் வந்து அந்த ஃபோனு எதுவும் கிடையாது, ஒரு ஃபோட்டோ கிடையாது. இந்த மாதிரி நாங்கள் லண்டன் ஷூட்டிங் எங்கே போனாலும் தனியாக கூட ட்ராவல் பண்ணுவேன் சார். அவ்வளோ ஒரு டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க, நீங்கள் அந்த வந்து சேர்ந்துடணும். அவ்வளோ கான்ஃபிடென்ட் நம்மலாம் தனியாகலாம் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். என்ன ட்ரெஸ் கொடுத்தாலும் நாங்கள் ரோட்டில் சின்ன ட்ரெஸ் கொடுப்பாங்க சார். எங்களுக்கு டான்சர்ஸ்னாவே அவங்களுக்கு குட்டி ட்ரெஸ் தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரோடெல்லாம் போட்டு நாங்கள் ஆடுவோம். என்னன்னா செட்டில் அவ்வளோ பேர் இருப்பாங்க, ஒரு தப்பான ஒரு இதோட கிடையாது. ஷார்ட் ரெடின்னா எல்லாம் மேலே போட்டிருக்கிற இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் அந்த குட்டி ட்ரெஸ்ஸோட நாங்கள்லாம் போய் ஆடுவோம். யாருமே ஒரு இது அப்போ நீங்களாம் இருந்த காலத்தில் கூட சொல்கிறேன், எல்லாருமே ஒரு எவ்வளோ நல்ல ரெஸ்பெக்ட், எவ்வளோ மரியாதை. நாங்கள்லாம் மேலே அந்த லைட்மென்ஸை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் சார். மத்தியானம் இறங்குவாங்க அவங்க மேலே லைட்மேன்ஸு ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவில் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னா லைட்மேன்ஸ் தான். நான் நிஜமாக வந்து அப்ராட் ஷூட்டிங்ஸ்லாம் போனோம்னா 2 லைட்மேன்ஸு, கேமராமேன், ஒரு மாஸ்டர், ஒரு அசிஸ்டன்ட், இவ்வளோ பேர் தான் போவாங்க. அந்த லைட்ஸை சுமந்துட்டு அந்த ஸ்னோலலாம் நடப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அப்போல்லாம் வந்து அந்த HMI லைட்டெல்லாம் பெரிய லைட், இப்போ கொஞ்சம் எல்லாமே ட்ரெண்டு மாறி இருக்குது. HMI லைட் பெரிய லைட்ஸ்லாம் ஷோல்டர் தூக்கி இந்த ஸ்னோலலாம் நடந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டான்சர்ஸும் அந்த சின்ன ட்ரெஸ்லாம் போட்டு அந்த ஸ்னோவில் கூட அந்த டேக்குன்னு சொல்லும்போது டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டு ஆடுறோம். படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையோ, ஆனால் ஒரு வலின்னு ஒன்று இருக்கும் சார். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் படம் எடுத்திருப்பாங்க. கதை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, விமர்சனங்கள் அந்த மாதிரி தப்பாக வச்சுட்டு போக நான் வந்து ஜனங்களோட ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அவங்கெல்லாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த படம் எடுக்க அவங்கெல்லாம் எவ்வளோ ஏன்னா உள்ள நம்மளாம் சினிமாவில் இருக்கிறதுனால அந்த கஷ்டங்கள் எல்லாம் பார்த்ததுனால அந்த வலிக்கும். பெரும்பாலும் நடன பெண்மணிக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமாக இருக்கணும்னு ட்ரெஸ்ஸு நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன ட்ரெஸ்ஸு தான் கொடுப்பாங்க. அது மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு ஆடும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட சங்கடங்கள் இருக்கும்? சங்கடங்கள் வந்து எப்படி சொல்கிறது சார், யாருமே தப்பான கண்ணோட்டத்தை பார்க்காததுனால எங்களுக்கு ஒரு சின்ன வயசு தான், அது ஒரு ஜாலியாக தான் இருக்கும் எங்களுக்கு. ஃபீல் ஆக மாட்டோம் நாங்கள், ஃபீல் ஆக மாட்டோம். ஏன்னா யாருமே வந்து ஒரு வேறொரு கண்ணோட்டத்தில் பார்த்துருந்தா வேணால் நாங்கள் ஃபீல் ஆயிருந்துருக்கலாம்.
பட் அந்த மாதிரி இல்லாததுனால எங்களுக்கு அந்த ஃபீல் தெரியல அப்போல்லாம். ஒருவேளை வயசு சின்ன வயசு, எங்கள் ஏஜ்லலாம் அந்த சின்ன சின்ன ட்ரெஸ் இந்த குட்டி குட்டி தான் கொடுப்பாங்க. மேலே ஒரு குட்டி ஒரு டாப்பும் கீழே ஒரு ஷார்ட்ஸும் கொடுப்பாங்க. அப்புறமா நாங்கள் பாம்பே போகும்போது கூட சார், நாங்கள் பாம்பேயில் வேலை செஞ்சது வந்து 80 to 2000 வரைக்கும் கம்பல்சரி அங்கே டைரக்டர் ஆகட்டும் ப்ரொடியூசர் ஆகட்டும் மஸ்ட்டு சென்னை டான்ஸஸ். ஆமாம், அவங்க அங்கேருந்து போட்டுங்களே சார் ட்ராவல் கொடுக்கணும். அவங்க எங்களுக்கு எல்லாம் ட்ராவல் கொடுக்கணும். 30 பேர் போகிறோன்னு 30 ட்ரெயின் சார்ஜஸ் கொடுக்கணும், ரூம் கொடுக்கணும், அது ஒரு அவங்களுக்கு செலவு. அப்புறம் கன்வீனியன்ஸ் கொடுக்கணும், வழி செலவுக்கு சாப்பிட்டு கன்வீனியன்ஸ் கொடுக்கணும், பேட்டா கொடுக்கணும், சாயங்காலம் பேட்டா. இவ்வளவும் அவங்க செலவு பண்ணி ஏன் எங்களை தான் வேணும்னு சொல்கிறாங்கன்னா 9 மணிக்கு ஹார்ட் ஒர்க்கு, 9 மணிக்கு செட்டுக்குள்ளே வித் மேக்கப்போடு இருப்போம். 9 மணிக்கு அவங்க என்ட்ரி ஆவாங்க கேட்டுக்குள்ளே. பாம்பே டான்ஸஸ் அவங்களுக்கு 9 மணினா 9 மணிக்கு தான் உள்ளே வருவாங்க பேக்கை தூக்கிக்கிட்டு. 9 மணிக்கு தான் போய் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் ரெடி ஆகிட்டு உள்ளே உட்காந்துன்னு இருப்போம். இது பார்த்தாங்க அவங்க, இந்த சின்சியாரிட்டி பார்த்தாங்க அவங்க. அப்போ இது மாதிரி மெட்ராஸ்லேருந்து கேர்ள்ஸ் கூப்பிட்டாங்க. இன்னைக்கு சினிமா மாதிரி பாம்பேலேருந்து இங்கே கூப்பிட்றாங்க. இப்போ மாறிடுச்சு தெரியல சார். அதாவது ரொம்ப ஃபீல் ஆகுறேன் சார். நான்லாம் வந்து இந்த கோணுவும் இந்த கோவிந்தா சாங்லாம் கொஞ்சம் நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் சார். நாங்கள் சென்னை கேர்ள்ஸ் தான் பண்ணியிருப்போம். அவ்வளோ சென்னை கேர்ள்ஸ் சும்மா ஹீரோயின் மாதிரி லட்டு மாதிரி இருப்பாங்கன்னா ஃபுல் மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ் போட மாட்டோம் அந்த ட்ரெஸ் போட மாட்டோம்லாம் சொல்ல மாட்டோம். கொடுத்த ட்ரெஸ் அழகாக போட்டுன்னு அது இன்னும் கொஞ்சம் அழகாக ஹீரோயினோட அழகாக வந்து நிற்போம்னு சொல்லிட்டு வந்து நிற்போம் சார். அந்த மாதிரிலாம் அப்போ வந்து சென்னை கேர்ள்ஸ் தான் வேணும், சவுத்துலேருந்து தான் வரணும் எங்களுக்கு கேர்ள்ஸ்ன்னு பாம்பேயில் சொன்னவங்க. இப்போ அப்படியே ட்ரெண்டெல்லாம் மாறி போய் பாம்பேலேருந்து வந்து தான் பண்ணுறாங்க. இது எப்படி மாறும்? இது கொஞ்சம் மாறும் சார். அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தருண் மாஸ்டரும் சின்னி பிரகாஷ் மாஸ்டரும், தருண் மாஸ்டர் அங்கேருந்து வந்துட்டார் சென்னைக்கு. ஆக்சுவலி தருண் மாஸ்டர் சின்னி பிரகாஷ் மாஸ்டர்கிட்ட தான் நாங்கள் ஆடினது. 10 இயர்ஸ் நாங்கள் வந்து எல்லா ஹிந்தி மூவிஸும் எல்லா ஹிந்தி ஆர்டிஸ்டோட அங்கே ஆடினது 10 இயர்ஸ். இங்கே 2 மாஸ்டர்கிட்டையும் எப்பயாவது வந்து சரோஜ்கான் மாஸ்டர் போவோம். அந்த இன்னொரு இவர் கணேஷ் மாஸ்டர்கிட்ட ஆடுவோம். இப்படி நடுவில் அவங்களும் என்னை கூப்பிடுவாங்க. ஆனால் கண்டினியூஸாக ஆடுறது இவங்க 2 பேரும் அங்கே கொடி கட்டி பறந்தாங்க சார். தருண் மாஸ்டர், சின்னி பிரகாஷ் மாஸ்டரும் தருண் மாஸ்டரும் எல்லாம் குரூப் தான். அவங்க இது குரூப் வேணும், பெரிய குரூப் இருக்கு, பெரிய நான் வந்து குரூப் அண்ட் கம்போசிங் சார். குரூப் ட்ரெஸ்ஸும் செக்ஸியாக அதுவும் போட்டுக்கிட்டு மூடி கிட்டிலாம் இருக்க மாட்டேன் சார். அவங்களுக்கு போய் ஆர்டிஸ்ட்டுக்கு இவங்களாம் சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் நான் எனக்கு ஒரு கேப் கொடுத்துருவாங்க. உனக்கு கேப் அங்கன்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. மறுபடியும் யாருமே எந்த ப்ரொடியூசர் அவ்வளோ நல்லா சம்பாதிச்சோம் சார். நாங்கள் அந்த பீரியடில் நிறைய சம்பாதிச்சு நான் ஒரு வீடு வாங்கினேன், நிறைய ஜுவல் வாங்கினேன், நிறைய நல்லா அவ்வளோ பிஸியாக சவுத்து கேர்ள்ஸ் தான் வேணும்னு சொல்லுவாங்க சார். ஆனால் இப்போ அப்படியே இது எப்படி மாறும்னு தான் நானும் எதிர்பார்க்கேன். நம்ம எங்கள் யூனியனில் ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாங்களா அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். முடிஞ்சிச்சு சார், எங்கள் பீரியடோட முடிஞ்சிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏதாவது படப்பிடிப்பில் இந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டோம் அப்படின்னு எப்பாவது நீங்கள் வந்து இருக்கு சார். ஸ்விம்மிங் காஸ்டியூம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஆமாம், ஸ்விம்மிங் காஸ்டியூமோட ஆடி இருக்கோம் டான்ஸ். அது போட மாட்டோம் சொல்ல மாட்டோம் சொல்லலை. அது கொஞ்சம் போட்டுப்போம், போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் கிளாத்து கட்டிக்கிறதுனாக்கா அதெல்லாம் பண்ணிப்போம். கிளாத் எப்படி கட்டிக்கிறது, எல்லாரும் ஒல்லியா இருக்கனால அவ்வளோ கொஞ்சம் அசிங்கமா தெரியாது. போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு, டான்ஸ் நடந்து போறது, உட்காந்து டைலாக் பேசுறதுல ஆடணும்ல. ஆக்சுவலி பாதி தான் நம்மளுக்கு துணி இருக்கும், பாதிக்கு மேலே அந்த லெக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்போசர்ஸாக இருக்கும். அது கொஞ்சம் சங்கடப்பட்டு. இப்போ டான்ஸஸ் விடுங்க சார். எங்கே இப்போது அப்போல்லாம் நாகராண்ணா இருப்பார், ஸ்பீக்கர் கொண்டு வந்து ஒருத்தருக்கு 2 பேருக்கு வேலை இருந்தது, லைட்மேன்ஸ்க்கு வேலை இருந்தது, மேக்கப் ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க, ஹேர்ட்ரெஸ் இத்தனை பேர் பொழைச்சாங்க. இப்போ அப்படி கிடையாதுல்ல. எடிட்டிங்க்கு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. இப்போ எல்லாம் ஆவிட் வந்துருச்சு. நாகரா வந்து லேப்டாப்லேயே போடுறாங்க. டான்ஸஸை விட இவங்களுக்கும் மொத்தமாகவே வேலை குறைஞ்சிருச்சு இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போது மும்பையில், சென்னையில் இருக்கிறவங்களோட மும்பையில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வராங்க. இதெல்லாம் நடக்கிறது. இங்கே இருக்கிறவங்களுக்கே வேலை குறைஞ்சிருச்சு, பீப்புளுக்கே வேலை ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஆனால் ஒன்று சினிமாவில் மாத்திரம் ஒன்று சார், நம்ம பார்க்காத ஊர் பார்க்கலாம், சாப்பிடாத ஃபுட்டு, வெரைட்டி ஃபுட் சாப்பிடலாம். நினச்சா ரோட்டில் உட்காந்து ஷூட்டிங் எடுத்து ரோட்டில் உட்காந்து சாப்பிடுவோம். இங்கே மாத்திரம்தான் சார் அதெல்லாம் நடக்கும். எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டிருப்போம், எல்லா கேரக்டரும் பண்ணியிருப்போம். அம்மா கேரக்டர் போடுவோம், பொண்ணு கேரக்டர், பாட்டி எல்லாமே இதில் மாத்திரம்தான் நடக்கும். ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஆட்களுக்கு இது நடக்கவே நடக்காது. நீங்கள் யாருக்கு நடனம் சொல்லி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டும் ஸ்ரீதேவியும் நடனத்தில் பிச்சு உதறக்கூடிய நடிகைகள். எப்படி இருந்தது அவங்களோட பணியாற்றிய அனுபவம்? அவங்க ரொம்ப ஸ்வீட் சார், ரொம்ப ஸ்வீட். நிறைய ஃபாரின் ஷூட் போயிருக்கிறோம் நாங்கள். குதாஹாவான்னு ஒரு படம் பண்ணோம் சார். ஸ்ரீதேவி, அமிதாப் பச்சன், நாகார்ஜுன்,
இவங்கெல்லாம். நான் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டு மாஸ்டர் நானும் போயாச்சு, நேபாள் போயாச்சு. 6 மந்த் இருந்தோம் சார் அந்த ஒரு படத்துக்காக அங்கே. அப்பா நான் மாஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் சுரேகாக்கா வந்தாங்க. ஸோ நான் தான் அசிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஒவ்வொரு மட்டும் அந்த அம்மா அந்த போட்டு தும் மேரே பாதுஷா ஏக்கு வாதா கே நான் நடந்து அலறது கூட நாங்கள் பொசிஷன் பண்ணணும். நாங்கள் ராவன் ஒரு கேமராமேன், அவர் வந்து பயங்கரமான லொக்கேஷன்லாம் தேடுவார் சார். ஜும்சன் ஒரு லொக்கேஷன், 2 ஸ்னோ மலை இருக்கும், நடுவில் ஃப்ளைட்டு போவோம் சார். அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு 6 months ஒன்ஸ் தான் வரும் அந்த ஃப்ளைட்டு. ஸோ அந்த கேப்பில் போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து எவரெஸ்ட் பார்க்கலாம். அந்த ஷூட் பண்ணும்போது எல்லாமே வந்து குதிரையில் தான் போகணும் சார். அமிதாப் பச்சன், ஸ்ரீதேவி, நாகார்ஜுன், கேமராமேன், அது மாஸ்டர், அசிஸ்டண்ட் எல்லாமே குதிரையில் தான் டக்குன்னு லொக்கேஷனில் போய் இறங்குவோம் சார். ஸ்ரீதேவி கனெக்டிங் எனக்கும் நிறைய இருக்குது. அவங்களுக்கு நிறைய டூப் போட்டிருக்கேன். ஸ்ரீதேவிக்கு டூப் யாருன்னா எனக்கு தான் ஹைட்டு அந்த இதுக்காக அந்த ஃபுல்லாக சாங் முடிஞ்சிச்சு. அந்த பிட்டு வந்து ஒரு ரெயினில் வந்து ஒரு பிட்டு எடுக்கணும். அந்த பிட்டு வந்து அவங்க ஃப்ரீ, இவர் ஃப்ரீ கால்ஷீட் கொடுத்துட்டாரு, நாகார்ஜுன சார் கால்ஷீட் கொடுத்துட்டாரு, அவங்க கால்ஷீட் கிடைக்கல. அப்போ வந்து டூப்பு போட்டு எடுக்கலான்னு கரெக்டான ஆள் யாரும் டான்ஸஸில் வந்து இது பண்ணும்போது விஜயலட்சுமி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. பொதுவாக டான்ஸ் மாஸ்டர் நடனம் இப்போ பிரபலமான நடிகர் நடிக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த மூமெண்ட் வரல அப்படின்போது மாற்றிடுவாங்களா, இல்லை நீங்கள் இது ஆடினா தான் நல்லாயிருக்கும்னு நிற்பாங்களா? மாற்றுவாங்க. அக்கார்டிங் டு த ஆர்டிஸ்ட் மாற்றி தான். இப்போ ரஜினி சார் ஸ்டைல் தெரியும் கண்டிப்பாக, அதானே சார் மாஸ்டர். ஆனால் ஒரு மாஸ்டருக்கு ஒரு டேலண்ட் என்னென்னா, இந்த காலத்தில் இந்த டான்ஸ் மாஸ்டர் காலில் எம்ஜிஆர் சிவாஜிலேருந்து விழுந்து கும்பிடுவாங்க. ஆமாம், இப்போ காலப்போக்கில் மெல்ல மெல்ல இப்போ கை கூட கொடுக்கறது இல்லை, வந்துட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு ஆயிட்டாங்க. எதனால் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன்? ஜென்ரேஷன் ஸ்டைல் ஆஃப் இது அந்த மரியாதை ஜென்ரேஷனும் மாறிடுச்சு சார். இப்போ நாங்கள்லாம் இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு சாங் பண்ணால் கூட மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.